என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்குங்க பிறந்த தேதி 1ஆம் நம்பர், கூட்டு நம்பர் 1ஆம் நம்பராக இருந்து பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் என்ன இருக்கு, நம்பர்கள் என்ன இருக்கு, அதிர்ஷ்ட எண்கள் என்ன இருக்கு, ஆகாத தேதிகள் என்ன இருக்கு, எண்கள் என்ன இருக்கு, அதிர்ஷ்ட நிறங்கள் என்னென்ன இருக்குது, ஆகாத நிறங்கள் என்னென்ன இருக்குது, அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கூட்டு எண் ஒன்றாக அமைந்து பிறவி எண்ணும் ஒன்றாக அமைந்தவர்கள் அதிர்ஷ்டசாலிங்க. மிக சிறந்த அறிவாளிகள் இவங்க. சூரியனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். இவர்கள் அனைவருமே அரசியலில் பெரும் பதவியில் இருப்பார்கள் அல்லது அரசு பணியில் பெரும் பதவியில் இருப்பார்கள். இவர்கள் பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருஷம், இந்த மூணையும் கூட்டினா 1ஆம் எண் வரணுங்க. இப்படித்தான் கூட்டு எண்ணை கண்டுபிடிக்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். பிறந்த தேதி 1, பிறந்த மாசமும் 1, பிறந்த வருஷமும் 2024. தேதி, மாதம், வருஷம் மூணையும் கூட்டினா 1ஆம் நம்பர் வரணும். இந்த மூணையும் பிறந்த தேதி 1ஆம் நம்பர், மாதம் 1ஆம் நம்பர், வருஷம் 1ஆம் நம்பர், இந்த மூணையும் கூட்டினா 10ஆம் எண் வரும். இந்த 0வுக்கு மதிப்பு இல்லை, அதனால் அந்த 1க்கு தான் மதிப்பு. அப்போ அந்த 1ஐ தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்கணும், வேறு வழி இல்லை. அந்த பிறந்த தேதி 1ஆம் நம்பராக அமைந்து கூட்டு எண்ணும் 1ஆம் நம்பராக அமைந்திருந்தால் அவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள், தேதிகள் என்ன இருக்கும் அப்படின்னா 1ஆம் நம்பர் தாங்க அவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி, அதிர்ஷ்ட எண்கள். அதாவதுங்க 1ஆம் நம்பர் இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி, 1ஆம் தேதி இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி, 10ஆம் எண் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், 10ஆம் தேதி இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி, 19ஆம் தேதி இவர்களுக்கு அதிர்ஷ்ட தேதி, 19வது எண் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், 28வது எண் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், 37ஆம் நம்பர் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர், 46வது நம்பர் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், 55வது நம்பர் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண், 64வது நம்பர் இவர்களுக்கு அதிர்ஷ்ட எண். நான் வாகனம் வாங்கணும், அந்த வாகனத்தோடைய அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னா 1ஆம் நம்பரில் வாங்கிக்கிங்க, ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். நான் காரு வாங்கணுங்க, அதுக்கு என்ன நம்பரில் வாங்கினா என்னுடைய அதிர்ஷ்ட எண் 1ஆம் நம்பரில் வாங்கிக்கிங்க, ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். சரிங்க, பிறந்த தேதி 1ஆம் நம்பராக இருந்து கூட்டு எண்ணும் 1ஆம் நம்பராக அமைந்து இருக்கக்கூடியவர்களுக்கு ஆகாத எண்கள் என்ன இருக்கு, ஆகாத தேதிகள் என்ன இருக்கு அப்படின்னா 4ஆம் நம்பர் இவர்களுக்கு ஆகாதுங்க. அதாவது ராகு பகவானின் எண்கள் இவர்களுக்கு ஆகாது. இந்த ராகு பகவான்கள் எண்ணெல்லாம் 4வது எண் இவருக்கு ஆகாது. 13வது நம்பர் இவர்களுக்கு ஆகாது. 22வது நம்பர் இவர்களுக்கு ஆகாது. 31வது நம்பர் இவர்களுக்கு ஆகாது. அதே மாதிரி 8வது எண் சனி பகவானின் எண் சொல்லுவாங்க. இந்த சனி பகவானின் எண்ணும் இவர்களுக்கு ஆகாது. ராகு பகவான் எண்ணும் சனி பகவான் எண்ணும் இவர்களுக்கு ஆகாது. சனி பகவானின் எண் 8வது எண் இவர்களுக்கு ஆகாது. 17ஆம் நம்பர் 17ஆம் தேதியும் இவர்களுக்கு ஆகாது.
26வது நம்பர் 26வது எண்ணும் இவர்களுக்கு ஆகாது. அதே மாதிரி 26வது தேதி கூட இவர்களுக்கு ஆகாதுங்க. பிறந்த தேதி 1ஆம் நம்பராக அமைந்து கூட்டு எண்ணும் 1ஆம் நம்பராக அமைந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன தெரியுமா உங்களுக்கு? மஞ்சள் நிறம் ரொம்ப அதிர்ஷ்ட நிறங்க. வெள்ளை நிறம் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம். வெளிர் சிவப்பு பார்த்துருப்பீங்க, வெளிர் சிவப்பு இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்க. ஆகாத நிறம் இவர்களுக்கு என்ன அப்படின்னா கருப்பு நிறம் கண்டிப்பாக இவர்களுக்கு ஆகாது. இந்த கருப்பு நிறம் சனி பகவானின் நிறம், அதனால இவர்களுக்கு ஆகாது. அதே மாதிரி காப்பி கலரும் இவர்களுக்கு ஆகாது. அதாவது பிறந்த தேதி 1ஆம் நம்பரு, பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருஷம், இந்த 3ஐயும் கூட்டினா 1ஆம் நம்பர் வரணும், அவங்களுக்கு தான் ஆகாது. அடுத்ததுங்க ரத்தினம், ஸ்டோன் சொல்லுவாங்க. இந்த ஸ்டோன் இந்த 1ஆம் நம்பரில் பிறந்தவர்களுக்கு எந்த ஸ்டோனை அணிந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா, முதல்ல எடுத்தோன்னா மாணிக்கம் அணிந்தால் ரொம்ப நல்லா இருக்குங்க. மாணிக்கம் இவர்களுக்கு நிறையா யோகத்தை அள்ளி கொடுக்கும். அதுவுமே சூரியனுடைய விரலில் தான் அணிய வேண்டும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸ்டோன் எந்த விரலில் போடணும், எந்த கையில் போடணும்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுமே. இந்த மாணிக்கம் கல் மோதிர விரல் சூரியனுடைய விரலில் போட வேண்டும், அப்போ தான் நல்ல யோகமாக இருக்கும். அடுத்ததுங்க கனக புஷ்பராக கல். இந்த கனக புஷ்பராக கல்லும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கனக புஷ்பராக கல்லை எந்த விரலில் போடணும் அப்படின்னா ஆள்காட்டி விரலில் போடணும். இதுதான் குருவுடைய விரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விரலில் கனக புஷ்பராக கல்ல 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் கூட்டு எண்ணும் 1ஆம் நம்பராக இருக்க பிறந்தவர்களுக்கு கனக புஷ்பராக கல் அந்த ஆள்காட்டி விரலில் போடலாம். அடுத்தது கார்னேட் அப்படின்னு ஒரு கல் இருக்குதுங்க. அதாவது கார்னேட், இந்த கல்லும் இவர்களுக்கு அதிர்ஷ்ட நிற கல் தான். இவர்களும் இந்த கார்னேட் கல்லை மோதிர விரலில் போட்டால் முழுமையான நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.